இன்றைய திரைவிமர்சன நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போற படம் வந்து ஜமா. நம்ம தமிழ் சினிமாவில் எப்போவாவது ஒரு முறை அத்திப்பூத்த மாதிரி நல்ல படங்களும் வரும். இந்த வாரம் வெளியான பல படங்கள்ல நம்ம குடும்பத்தோட குழந்தை குட்டிகளோட பார்க்க வேண்டிய படம் தான் ஜமா. இந்த படத்துல இளவழகன், அம்மு அபிராமி, சேத்தன் இன்னும் பலர் நடிச்சிருக்காங்க. படத்துக்கு இசை வந்து இசைஞானி இளையராஜா இசையமைச்சிருக்காப்புல. இப்ப நம்ம படத்துடைய கதையை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது அழிந்து வரும் கலைகளில் ஒன்றுதான் இந்த நாடகம். இன்னைக்கு தமிழ் சினிமா உருவாகிறதுக்கு முன்னாடியே நாடக கலை உருவாச்சு. நாடகத்துல இருந்து தான் பல பேர் நடிக்க வந்தாங்க. ஆனா இன்னைக்கு இந்த நாடகத்துறை பார்த்தீங்கன்னா 95% அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த நாடக கலைக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இந்த படத்தை உருவாக்கி இருக்காங்க. இப்ப நம்ம படத்துடைய கதையை பத்தி பார்ப்போம். இந்த படம் வந்து நாடகம் சம்பந்தப்பட்ட கதை அப்படின்றனால படத்துடைய ஹீரோ வந்து நாடக கம்பெனில பெண் வேடமேற்று நடிக்கிறாரு. பெண் வேடம் ஏற்றனால அவருடைய நடை, உடை, பாவனைகள், பேச்சு எல்லாமே வந்து பெண்கள் மாதிரியே மாறிடுது. இதுவே ஒரு கட்டத்தில் அவருக்கு வந்து ஆப்போசிட் ஆயிடுது. ஹீரோவுக்கு வந்து அவங்க அம்மா வந்து பல இடங்கள்ல பொண்ணு பார்க்க போறாங்க. பார்க்க போற இடத்துல பூரா அவமானப்படுத்தி அனுப்புறாங்க. உன் பையனுக்கெல்லாம் பொண்ணு பார்க்காத, வேணா நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வை அப்படின்னு இன்சல்ட் பண்ணிடுறாங்க. இதை தாங்கிக்க முடியாது அவங்க அம்மா ஹீரோவை கூப்பிட்டு பேசுறாங்க. டேய், இனிமே பொம்பளை வேகத்துல அடிக்காதடா, வெளியே தலை காட்ட முடியல, யாரை பார்த்தாலும் கேவலப்படுத்துறாங்க. அதனால உங்க முதலாளிகிட்ட போயிட்டு அர்ஜுன வேஷம் கேள்றா அப்படின்றாங்க. இவரும் அம்மா பேச்சை கேட்டு போயிட்டு நேர நாடக கம்பெனி ஓனர்கிட்ட போயிட்டு, ஐயா இந்த மாதிரி அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க, பெண் வேடத்துல நடிக்கிறதுனால எனக்கு ரொம்ப கேவலப்படுத்துற மாதிரி அம்மா பேசுறாங்க, எனக்கு வந்து நாடக கம்பெனியில் அர்ஜுன வேஷம் கொடுங்க ஐயா அப்படின்னு கேட்கும்போது, நாடக கம்பெனி ஓனர் சேத்தன் வந்து, உனக்கெல்லாம் என்னடா தகுதி இருக்கு, அர்ஜுன வேஷத்துக்கு என்னென்ன பண்ணணும், எப்படி நடிக்கணும்னு உனக்கு தெரியுமா, அப்படி இப்படி ரொம்ப கேவலமா கீழ்த்தரமா பேசி இவரை வெளியே அமைச்சிடாரு. பல இடங்கள்ல தேடி இவருக்கு பொண்ணு கிடைக்கல. ஆனா நாடக கம்பெனி ஓனரோட பொண்ணு, சேத்தனோட பொண்ணு அம்மு அபிராமி இவரை சின்சியரா லவ் பண்றாங்க. இப்ப இவருடைய காதல் கை கூடிச்சா, நாடகத்துல அர்ஜுன வேஷம் கிடைச்சுதா அப்படின்றதுதான் படத்துடைய கதை. இன்னும் வந்து கதைக்களம் வந்து ரொம்ப பழசு. ஏன்னா நிறைய நாடகங்களை பத்தி நிறைய படங்கள் வந்திருந்தாலும் இந்த படத்தை படமாக்கிய விதம் வந்து யாரும் பண்ணல. புரியுதுங்களா? இதுக்காக மெனக்கெடல் வந்து நல்ல மெனக்கெடல், எல்லாருமே நல்ல வேலை வாங்கியிருக்காங்க. அப்படின்னா படத்தோட இயக்குனரும் ஹீரோவும் அந்த இளவழகன் தான். அவருக்கு முன்ன பின்ன படம் இயக்குனதும் கிடையாது, வேற படத்துல நடிச்சதும் கிடையாது. ஆனா அவருடைய ஆக்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா இவருக்கு இது முதல் படமா அப்படின்னு நம்ம பிரமிக்கிற அளவுக்கு ஒவ்வொரு சீன் பை சீன் பண்ணியிருப்பாரு. ஏன்னா அதாவது ஒரு 40-50 படம் நடிச்ச அனுபவஸ்துகள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய கண் அசைவுகள், முகப்பாவனைகள், நடை உடைகள் அத்தனையும் அப்படியே உள்வாங்கி மனுஷன் பிரமாதமா பண்ணியிருக்காப்புல. இந்த அம்மு அபிராமிக்கெல்லாம் வந்து பெருசா ஒரு 1 மணி நேரம் சீன்லாம், 1/2 மணி நேரம் சீன்லாம் கிடையாது, ஒரு 5-6 சீன் தான் இருக்கு. அதுலயும் இந்த காட்டுக்குள்ள கூட்டு போய் சுத்துறது, பைக்கில் கூட்டு போய் சுத்துறது, எங்க மரவா போய் உட்காந்து பேசுறது, இந்த மாதிரி சீன்லாம் கிடையாது. ஒரு சின்ன லவ் போர்ஷனு அதை பிரமாதமா பண்ணியிருக்காப்புல. பல படங்கள் நம்ம பார்த்திருந்தாலும் அம்மு அபிராமியோட போர்ஷன் வந்து இதுல சூப்பரா இருக்கு. அதே மாதிரி படத்துல வந்து சேத்தனை வந்து நம்ம பல நாடகங்கள்ல பார்த்திருப்போம், படத்துல அவ்வளவு பார்த்திருக்க நாடகங்கள்ல பார்த்திருப்போம். அதுவும் ஏனதானோ அப்படின்னு போயிட்டு இருக்கும். நல்லா நடிப்பாரு, பட் ஏன்னா படத்துல நம்ம பார்த்தது கிடையாது. ஆனா இந்த படத்துல உண்மையில தாறுமாறா பண்ணியிருக்காரு. நம்ம அவதாரம் படம் பார்த்தீங்களா, நாசர் சார் நடிச்சிருப்பாரு, அதை மிஞ்சிட்டாங்க இந்த ஆளு. எப்படிதான் இந்த அளவுக்கு தன்னுடைய திறமையை வந்து உள்ள அடைக்க வச்சு உட்கார்ந்தாரு தெரியல, அவ்வளவு சூப்பரா பிரமாதமா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான கேரக்டர், அவங்க அம்மா கேரக்டர் ஒன்று வருது, யார் ஹீரோட அம்மா கேரக்டர். அந்த அம்மாவை நான் வந்து பல படங்கள் பார்க்கலாம், அந்த அம்மா எனக்கு பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. உண்மையிலே அந்த அம்மாட்டெல்லாம் வந்து பல பேர் வந்து நடிப்பு பிச்சை வாங்கணும். அம்மா தாயே கொஞ்சோண்டு சொல்லிக் கொடுமா, எப்படி நடிக்கணும்னு சொல்லிக் கொடுமான்ற அளவுக்கு மடி வந்து பிச்சை வாங்கணும். அந்த அளவுக்கு அந்த அம்மாவோட நடிப்பு. அவங்களுக்கு வயசுலாம் ஆகலை, கலைக்கு வந்து வயசு கிடையாது. இந்த அம்மா வந்து ஒவ்வொரு சீன் பை சீன் அடி பிச்சு பிச்சு பெடல் எடுத்துட்டாங்க. இந்த அம்மாவாயா இப்படி நடிக்குது, இதுக்குள்ள இவ்வளவு திறமை இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தன்னோட மகனை கண்டிக்கிறதும் சரி, அடிக்கிறதும் சரி, பாசம் காட்டுறதும் சரி, பிரமாதங்க. இந்த படத்துக்கு பலமே வந்து இளையராஜாவோட மியூசிக் தாங்க. ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு பாருங்க, அழகி படத்துல ஊங்குத்தமா ஏங்குத்தமான ஒரு பாட்டு வரும் பாத்தீங்களா, அதே சாயல்ல ஒரு பாட்டு ஒண்ணு கொடுத்துக்காரு பாருங்க, வேற லெவல் சார். அதே மாதிரி படத்துல 2-3 சீன் சொல்லலாம். இவர் ஹீரோவுக்கு பொண்ணு பார்க்க போற இடத்துல 2-3 சம்பவங்கள் நடக்கும். என்ன, பொண்ணுக்கு புடவை கட்டி விடுறது, பொண்ணு சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது கிச்சன்ல புகை அதிகமா வருது, ஹீரோவே உள்ள போயிட்டு நானி சமையல் பண்ற, நான் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உப்புமா கண்டுறது. இந்த சீன்லாம் வந்து உண்மையில பிரமாதமா பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி படத்துல நடித்து வந்து அனைத்து ஆர்டிஸ்டுக்கும் வேலை வாங்கின விதம் இருக்கு பாத்தீங்களா. எல்லாருமே யாருமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாத்தையுமே நல்ல வேலை வாங்கியிருந்தாங்க. யாருமே வந்து புதுமுகங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாத அளவுக்கு படத்தை வேலை வாங்கியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாப் செகண்ட் ஹாப் அப்படின்னு வந்து நம்ம எதையுமே தட்டி கழிச்சு குறை சொல்லவே முடியாது. என்ன பொறுத்தவரை ஒரே ஒரு குறை தான், என்ன கேட்டீங்கன்னா ஹீரோவோட அப்பா போர்ஷன் ஒன்று வரும், அதுக்கு ஒரு பிளாஷ்பேக் வரும், அது மட்டும் கொஞ்சம் சுருக்கமா பண்ணியிருந்தாங்கன்னா
இன்னும் வந்து படத்தை சிறப்பாகவே சொல்லலாம். ஆனா இந்த பல படங்கள் நம்ம பார்த்து ஏன்டா போய் தேட்டர்ல உட்காந்துருக்கோம் எஞ்சி வெளியே பெருமான்ற மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் இந்த படம் இல்லாம நம்ம வந்து அந்த 2.5 மணி நேரம் உள்ள உட்கார வைக்கிறது தான் இயக்குனரோட திறமை. யாருமே பழைய ஆளுங்க கிடையாது. ஸோ காமெடிக்கு ஒரு ஆள் கிடையாது, காமெடிக்கு தனி ட்ராக்கும் கிடையாது. அவங்க நடிக்கிற விதமும் அவங்க பேசிக்கிற விதமும் கண்டிப்பா வந்து நம்மளை வந்து சீட்டை விட்டு எந்திச்சு வெளியே வர வைக்காத அளவுக்கு படத்தை அவங்க கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பா இது போன்ற படங்கள் வந்து தமிழ் சினிமாவுக்கு வர்றதே அரிது. அதனால இந்த படங்கள்லாம் நீங்க மிஸ் பண்ணாதீங்க.